இருந்து பாருங்க. நாங்கள் இந்த உலகத்தில் இன்றைய தருணத்தில் நாங்கள் கட்டுண்டு வாழுகிற ஒருவர் தங்கி வாழுகிற, இப்போ தங்கி இல்லாமல் வாழ முடியாது. ஐம்பூதங்கள் அறுபூதம், இணையத்தின் அறுபூதங்களுடைய உதவி இல்லாமல் அதில் தங்கி இல்லாமல் வாழ முடியாது. நான் அதை சொல்லவில்லை. உறவு பந்தங்களில் நாங்கள் கட்டுண்டு பிணைஞ்சு பிரிக்க முடியாமல் ஒரு ஆள் தங்கித்தான் வாழ்கிறோமா, நாங்கள் தனி மனிதர்களா என்றது சிந்திப்பதற்குத்தான் அந்த கேள்வி. ரஜினி அவர்கள் சொன்னார்கள், நான் கடைசி நேரத்திலான் பெட்டி கட்டுறேன், ஒரு கிழமைக்கு முன்னே டிக்கெட் போட்டாலும் ஒரு மாதத்துக்கு போட்டாலும் என்கிறது. அது ஏனென்றது எனக்கு இப்போவும் தர்ஜினி தான் சொல்லணும். அதில் இங்கே பஞ்சியா அல்லது தத்துவம் வச்சுருக்கிறீங்களான்றது அதிலிருந்து ஒரு கேள்வியை தொடுத்திருந்தேன். இப்போ ஒரு வரம் கிடைக்கிறது, கற்பனையாக கூட இருக்கலாம், சில பேருக்கு நிஜமும் நடந்திருக்கிறது, சிலருக்கு ஏன்னா அந்த வாய்ப்புகள் வர்ற போது நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டு அதை வரமென்று பார்க்காம விட்டுருக்கிறோம் கன இடங்களில். பிறகுதான் பல்ல கடிப்போம், அட நேற்று கேட்டவில் போயிருக்கலாம் என்னண்டு. அப்போ இப்படி ஒரு தருணம் வர்ற போது நாங்கள் போடுற போது வந்த பதில்களை ஒன்று என்னென்றால், துணை கணவனோ அல்லது மனைவிட்ட சொல்லணும், பிள்ளைகள்கிட்ட கதைக்கணும், ஆயத்தங்களை செய்யணும் என்றது பதில். அதுக்கு பிறகு நான் மாறி கேட்டேன், அப்போ இது என்னுடைய துணைக்கு கிடைக்கிறது இப்படி ஒரு சந்தர்ப்பம், அப்போ நீங்கள் என்ன அதனுடைய பதில் அளிப்பீர்கள், உங்களுடைய உடனமான வெளிப்பாடு என்னவாக இருக்கும் என்ற போதும் கூட அதுக்கும் என்ன யாரை சொல்லலாம், தத்துவ ஞானிகள் ஒரு ஆளுடைய பேர் சொல்லுங்க, கார்ல் மார்க்ஸ் என்று வைப்பேன். கார்ல் மார்க்ஸ் போல சிந்திச்சு டக்குன்னு பதில் சொன்னீங்க, நான் என்ன விட்டுருவேன், நான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். இதே கேள்விதான் முதல்ல வந்தது. நான் முடிவெடுக்கிற போது நான் கேட்க வேணும், நான் கதைக்கணும், என்கிட்ட பொறுப்பு இருக்கு, நான் தனியாள் இல்லை என்று சொன்ன பதில் பிறகு என் துணையை ஆணோ பெண்ணோ பிள்ளையோ என்று வர்ற போது அவியல் அனுபவிக்கத்தானே வேணும் என்று வர்றோம். எப்போ திருப்பி கேள்வி முடிவுக்கு வருது அப்படி என்றால், இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறேன், நான் எங்க போறோமோ நான் போட்டி கட்டுறேன், அது எங்கேயோ உங்களோட ஒரு கனவுல நினைக்க இல்லாத இடத்துக்கு இப்போ ஃப்ளைட் வருங்க, உங்களோட வேலை சம்பளம் வேலை நாங்கள் பார்க்குறோம் என்று வருது என்கிற போது சடையாரண்டோக்கு நான் ரெடி, இந்த அப்படிங்க வேக, இந்த அப்படிங்க கார் சாவி என்று தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு பின்னால் போகிற அந்த வாய்ப்பை தேடி போகிற முடிவு என்னிடம் எடுப்பதற்கு நான் எங்கே யாரை கேட்க வேணும், யாரில் தங்கி இருக்கிறேன், ஏன் இந்த வாழ்க்கை உண்மையில நாங்கள் அப்படியா இருக்கிறோம், இதயமும் எல்லாம் ஒட்டி 4 பிள்ளைகளும் அப்பா அம்மா 6 இதயம் ஒட்டி கிடக்குது, நான் தனியே முடிவெடுக்க இல்லாத என்ற ஒரு பந்தத்தில் இருக்கிறோமா, அல்லது நாங்கள் ஒரு சுனாமியோ அல்லது ஒரு பெரிய நிலச்சரிவோ ஏற்படுகிற எரிமலையோ வெடிக்காத வரைக்கும் தனித்தனியாக இறந்து போக போகிறோமா, அல்லது கூட்டாகத்தான் ஒரே நாளில் பொசுக்கொண்டு போக போகிறோமா, இதைத்தான் ரூம் போட்டு யோசிங்கன்னு கேட்டு நான். ஏனென்றால் இன்றுள்ள என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் யார், நான் இன்றைக்கு இந்த உலகத்தில் என்னவா இருக்கிறேன், உலகமெண்டா வீடு உட்படத்தான் ஏற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட ஒப்பந்தங்கள், திருமணமோ பெற்றுக்கொண்ட பிள்ளைகளோ சேர்த்து கொண்ட சொத்தோ அல்லது வாங்கின கடனோ எல்லாமே நாங்கள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தங்கள் தான் அது. ஆனால் அதுக்கு அதை மீறி நான் யார் என்ற சிந்தனை தெளிவு இல்லாமலே இறந்து விட போகிறோமா? நல்ல பலமான கேள்வி. அது பொட்டி கட்டுற நான் பேசலாமோ? ஆமாம், நீங்க தான் இப்ப நான் பேசலாமோ பேசுகிறேன். என்னடா இப்ப என்ன பொறுத்தவரையில பொட்டி கட்டுறேன்டா நான் எங்க போறேன்டாலும் எனக்கு என் உடன்பிறப்போளோட இருக்கிறதால் எனக்கு சித்தியான ஒரு அலாதி பிரியம். அப்ப நான் சில பொட்டி கட்ட வேண்டி வந்தால் ஸ்ரீதரன் அவர்கள்ட்ட மட்டும்தான் கேட்பேன், விட்ட புள்ளிகளுக்கு அப்பால. அப்பா நான் ஒரு கால் போயிட்டு வாரேன் என்றால் அவர் சொல்லுவார், பிரச்சனை இல்லை நீங்க போட்டு வா. அந்த நேரம் நான் பொட்டி கட்டி போய் நல்ல என்னையே மறந்து அங்க நின்றுட்டு வருவேன், என்னையே மறந்து. அதே மாதிரி நான் எப்பவும் என் கணவரை பற்றி ஒரு கதை சொல்ல, அவரும் அப்படித்தான். தான் ஒரு இடத்துக்கு போறாருட்ட அவர் யாரையும் கேட்க மாட்டார், வீட்டை கணவர் என்னட்டு தான் கேட்பேன். நான் போனால் சமாளிப்பியலோ இதோட எல்லாத்தையும் பாப்பியலோ. இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப அவர் யார் இந்த உலகத்தில்? ஏன் உங்கள்கிட்ட நான் போனால் சமாளிப்பியலோ என்று அவர் ஏன் தொடங்குறார்? எண்ணத்துல உங்களை கட்டி வச்சிருக்கிறார். எண்ணத்துல சொன்னாமோன்னா உங்களுக்கு நான் சொல்றேன்டா, நான் வேலை முடிஞ்சு வந்து
சமையல் செய்தனென்றாலும் அவர் தானும் வேலை முடிஞ்சு வந்து குளிச்சு ஆறி இருந்துட்டு எனக்கு சமையல் இடத்துல வந்து தன்னால முடிஞ்ச உதவியெல்லாம் செய்து தருவார். அவருக்கு தெரியும் தான் இல்லாட்டிக்கு நான் சமையலை பார்க்கணும், வேலைக்கு போகணும், வரணும். ஆனா அவர் வேலைக்கு போய் அவர் போனாருண்டா கடைக்கு போற வேலையும் எனக்கு இல்ல இது சின்ன சின்ன உதாரணங்களை விட்டுட்டு வாழ்க்கைக்குள்ள வாங்க. வாழ்க்கைக்குள்ள வந்தா அவர் இப்ப நான் போறேன்னு சொன்னால் ஏன் நான் ஒழிப்பான், எனக்குரிய டிக்கெட்டு போடுறதுகள் எல்லாம் கணவர் தான் எனக்கு செய்திருக்கேன். இல்ல கேள்வி உங்களுக்கு சரியாக புரியவில்லை. இது வந்து நான் யார் இந்த உலகத்தில் என்றதை தீர்மானிக்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வியை உருட்டல் சிந்தனை நேரம் தானே பிரட்டி போட்டோமே தவிர இந்த அடுக்கடுக்கான விஷயம், வாசல் கூட்டுறது யாரு, பின்பக்கம் கராஜ் இந்த கதை வெளுத்து விடுறது யாரு, இந்த விளையாட்டுகளுக்கு வரையில்லை. நாங்கள் வந்து இந்த உலகத்துல நான் யாராக இருக்கிறேன், இப்ப என்னுடைய கணவர் யார், என்னுடைய மனைவி யார். இப்ப வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா பொட்டிய கட்டிக்கொண்டு உடனேமே போறதுன்னு சொன்னால் அது ஒரு சரியான பெட்டி கட்டவே மாட்டியல். என்ன உடம்புல தொங்குதோ அதுதான், அப்படி ஏற வேண்டியதுதான். அது அந்த கதை ஆரம்பத்தில் நீங்க பிடிக்காதபடினால நீங்கள் வேற கதைக்கு வந்துட்டீங்க. அது தர்ஜினி தான் பெட்டி கட்டுறதுக்கு தனக்கு பஞ்சி என்றதை சொல்ல இல்லாம கஷ்டப்பட்டு அதனால தர்ஜினி அவர்களுக்கு. ஆனா என்னுடைய பதில் என்னென்றால், நான் ஃப்ளைட்டுக்கு வெளிக்கிடைக்குள்ள தான் உடுப்பும் வைப்பேன். உடுப்புல இருந்து மருந்து வரைக்கும் கடைசி நேரம் தான் வைப்பேன். அது வரைக்கும் என்ன வீட்டில் சொன்னாலும் செய்ய மாட்டேன். ஏனென்றா வீட்டில் தொடங்கிடுவார்கள். இப்போ அடுத்த மாதம் அக்டோபர் 7ஆம் தேதி பயணம் வேண்டா இப்போவே தொடங்கிடுவார்கள். நிறைய வேலை இருக்குது, நான் பெட்டி கட்டணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இதில் சலிப்படைஞ்சு என்னுடைய பதில் என்னென்னா பேசாமல் இருப்பேன். வெளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னே இல்லை உண்மைதானன்றது அந்த வாயை துறந்தாத்தான் சொல்லு வரும், வாயை துறக்காட்டி எங்களுக்குள்ளதான் சொல்லு வரும். மற்றவன் காதுக்குள்ள நாரசமா விழுகிற போது ஒரே பேனிக். சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டுக்கு ஆக்கள் வரினோம், இங்கிருப்பா அது செய்ய இல்லையா, இங்கிரம்மா அது பண்ண இல்லையே, நாளைக்கு வியாழக்கிழமை ஷாப்பிங் போகணுமா, சரி அப்புறம் கொஞ்சம் 2 மணி தேவை வியாழக்கிழமை நீங்கள் ஃப்ரீ தானே ஷாப்பிங் போகணும். இப்படியே ஒரு கிழமை ஓடினா உலகத்தில் மனநோய் வராமல் வேறு என்ன வரும்? நீங்க செய்யாட்டிலும் எப்படியோ அது என்னண்டு இல்ல திருப்பியும் சொல்றேன்டா. சரியா சிவாஜினி அவர்களே, மொழி நாள் வரப்போகுது. சரியா, நீங்கள் திட்டமெல்லாம் போட்டு உங்களுக்கு தெரியும் எங்க மண்டபம் எடுக்கிறேன்ட்டு. ராமோன் வந்து கிழமைக்கு ஒருக்கா காட்டில் வந்து என்ன மாதிரி மண்டபம் ரெடியே, அப்போ சாப்பாடுகள் என்ன மாதிரி என்று 2-3 தரம் ஆர்வமாக பதில் சொல்லுவீங்க. 2ஆம் மாதம் இதை நான் கேட்கல மோன்னா, நான் ஏற்கனவே எத்தனை வருஷம் மொழி நாள் எத்தனை வருஷம் செய்துட்டீங்க? இப்போ வரப்போகிறது 9ஆவது வருஷம் செய்ய போகிறேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கோ, அதெல்லாம் நடக்குமென்று சொல்லுவீங்களோ இல்லையோ, அழுத்து போய் ஒவ்வொரு முறையும் கேட்க. அதைத்தான் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு இருந்தா. இன்றைக்கு பின்னிறம் காகம் பறக்க போகுது, என்னல போட்டீங்களே திரையெழுத்தீங்களே 6 மணிக்கு பாகம் பறக்குமாப்பா என்று சொல்லி தொடர்ந்து கதைச்சா நான் வைங்களே எந்த வீட்டில் இருக்கிறார்களுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க அவங்க காதுக்குள்ள. அப்ப இதை நான் இவ்வளவு விளக்கமா சொல்ற அளவுக்கு என்ன வச்சுட்டீங்களே இன்றைக்கு விடிய வெள்ளன. அப்படியா இல்ல, இப்போ எனக்கு இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், நான் ஸ்ரீலங்கா போறேன்டா நான் பெரிய ஒரு சூட்கேஸ் கொண்டு இல்ல அது கேள்வி அல்ல. திருப்பி வேலை காய்ச்சா மற்ற ஆட்களுக்கு போர் அடிக்க வேணும், நிறைய நேரம் அதை பற்றி கதைச்சிட்டோம். அது வந்து அப்படி இல்லை, இது ஒரு வரம் கிடைச்ச. நான் உங்களை யாருன்னு உணர பண்ண, அதாவது உங்களைன்றது நான் ஏதோ பிரசங்கி அல்ல, உங்களை என்னையும் சேர்த்து நான் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் யாராக நிற்கிறேன், அவை ஏற்படுத்தி கொண்ட பந்தங்களை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு. இப்போ மனைவிக்கு பசிக்குது, கடும் பசி, ஆனால் கணவரும் ஒவ்வொரு ஸ்க்ரூ டிரைவரால் அவருக்கு ஆர்வமான வேலை செய்கிறார். பசிக்குது வாங்க சாப்பிடன்னு கேட்குற மாதிரி. பசிச்சா யார் சாப்பிடணும்? சிவாஜினிக்கு சாப்பிட மனசு போயிடாது, எல்லாரும் சேர்ந்து காங்கள் போல இல்ல வீட்டுல இருக்கு மற்ற ஆட்களுக்கு அறிவல் இருக்குது, பசிக்கலன்னு வைங்களேன். சரி இப்படி கதைப்போமே, காலம வேலை தான் தரணிக்காவன் நடக்கிறார், இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப டாய்லெட் வருது,
குடும்பத்துல 10 பேர் இருக்கிறோம். சரியா? இப்ப சொல்லுங்க, ஒண்டா சேர்ந்து அது இதுக்குள்ள வராது. நான் கேட்கறது என்னண்டா, பசியும் அது ஈஸ்வரன் அண்ணாட ஒரு நாள் வார்த்தை, உண்பதும் பேழ்வதும் தானே வாழ்க்கை என்பது, ரெண்டும் சமமா இருந்தா ஒரு நோயும் வராதுன்றது. அவர் தான் அந்த வார்த்தை சொன்னார். 2வது சொல்ல நல்லா இருந்தது. நான் காட்டிலேயே தவிர்த்து கன மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். நான் பேரும் சொல்லித்தான் சொல்லுவேன். இவர் தான் சொன்னவர். இவர் எங்கேருந்து எடுத்தாரன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதை மாதிரி அவருடைய இன்பம் துன்பம் அனுபவிக்கிறது, விட்டு கொடுப்பு, தியாகம் அல்லது தனித்துவமான சுயநலம் எல்லாமே நான் யாரை கேட்டு யாருடைய அனுமதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு தங்கி இருக்கிற ஒரு 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 பொய்யனா, நான் இந்த வாழ்க்கையில் ஒரு பொய்யனாக வாழ்கிறேன்னா, என்ன இந்த படைச்சி வச்சிருப்பார்கள் மோதம் வடை சுண்டல் எல்லாம், ஒரு பிள்ளை சுற்றி கொண்டே தெரியும். அம்மா ஓகேயா, நீங்கள் அம்மா ஓகேயாண்டு அம்மாவுக்கு விளங்காது, பிள்ளைக்கு அந்த மோதகம் வேணும். இப்போ அப்போ அம்மா நினைப்பு என்னென்றால், விளங்கிட்டதுக்கு பிறகும் இல்லை கடவுள் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைக்கு. அதுக்குள்ளே பிள்ளை போய் ஏதாவது கதிரை வச்சு ஏறி அலுமாரிக்குள்ளே போய் 4 பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஆயாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பிறகு மோதத்தை கொண்டு வந்து கொடுத்தா, கொழுக்கட்டையை கொண்டு வந்து கொடுத்தா, அம்மா பிறகு சாப்பிட்றேன்னு தான் பதில் வரும். இப்போ இதிலிருந்தே நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவனுடைய தேவையும் சந்தோஷமும் தீர்மானங்களும் யாரில் தங்கி இருக்கிறோம். இது அந்த துறவுல இருந்து தான் அதை எடுக்கணும். மோகனா, என்னட்டு நீங்க அப்படி சொல்லுவீங்க? நாங்க ஒரு குடும்ப பெண், ஒரு குடும்ப அங்கத்தவர் என்றா எங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் அவர்கள் தெராட்டிக்கும் எங்களுக்கு ஒரு அதுதான் பண்பாடும் இருக்கும். வாழ அல்லது உங்களோட பாசையில அசோ, அதைத்தான் சொல்ல வந்தேன் நான். எங்களுக்கண்டி இருக்கிறத இதை எடுத்து நீட்ட வேண்டாம். என்றால் நீட்டினால் பலருக்கு போர் அடிக்கும். நீட்டாமல் விஷயத்துக்குள்ள உள்ள பூந்துருந்தோம். அப்ப நீங்க 3 மாசத்துக்கு ரூம் போட வேண்டாம். இன்றைக்கு இல்ல நான் சொல்றேன், இன்றைக்கு நான் சிவாஜினி வேலைக்கு போனா பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், அம்மா வேலையால வருவான்னு சமைச்சு வைங்க. அது அவர்களுடைய சொல்ல தேவையில்லை, அது அவர்களுடைய உணர்வும் அவர்களுடைய பண்பும். இல்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது சமைச்சு வச்சா என்ன, தாங்களா போய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அம்மா களைச்சி வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டேம்மா நீங்க ஏதாவது பண்ணுங்க படுக்கிறது எல்லாமே அவருடைய சொந்த பிரச்சனை. 1000 இடத்துல 1000 விஷயம் இருக்குது. ஒரு பண்பாடு இல்ல ஒரு பாயிண்ட மட்டும் விளங்கிட்டு தான் சொல்லுங்க. அதோட அதை நிப்பாட்டிட்டு மற்றவைகளுக்கு 3 மாதம் கொடுத்தனா உங்களுக்கு 3 மாதம் தேவையில்லை. ஏனென்றா சிவாஜினி வலும் தெளிவா இருக்கிறார். அவருடைய இது விவாதிக்க இடம் இல்லை. எப்படி என்றா, நான் ஒரு தனி மனிதனா இந்த உலகத்துல இல்ல கட்டுண்டு வாழுகிறேனா என்றதிலோடு முடிச்சிருவோம். அவ்வளவு. இது விளங்கிச்சு தானே இந்த கேள்வி. அதை நீங்க ஆறுதலா பதிலிடுங்க. சரியா? இதுக்கு ஒரு உசாத்துணையா ஒரே ஒரு வரி மட்டும் சொல்றேன். 20, 30, 40, 50 வருடம் வாழ்ந்தவருடைய விவாகரத்துக்கள் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படுகிற போது 2 பேரும் சொன்ன காரணங்களை சொல்ற போது சிரிப்பா இருக்கும். இவர் ஆதாரம் கொண்டு வந்து காட்டுவார்கள். நீ இல்லாட்டி செத்துருவேன் தான் இருந்த நீ இப்போ என்ன நீ இருந்தா செத்துருவேன் என்று சொல்ற நீதிமன்றத்தில் என்று. இதெல்லாம் பிறண்டு வரும் அம்மா. வாழ்க்கை என்றது என்ன நான் உணர்ந்தால் மட்டும்தான் நான் சுதந்திரமாக வாழலாம். நான் சுதந்திரமாக வாழ்ந்தால்தான் என் குடும்பமும் என் சூழலும் சுதந்திரமாக இருக்கும். நானே அடிமை சூழலுக்குள் இருந்து கொண்டு மற்றவனுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறவன் பிரசங்கி, காசுக்காக பேசுகிறவங்க. சரியா? நாங்கள் அப்படி இல்லையே, சாதாரண மனிதர்கள் தானே. இப்போ தீரண்ட கதை நல்ல உதாரணம். 50 மீட்டர் தள்ளி இருக்கிறபடினால இப்போ சொல்லலாம்னு சொல்லி சொன்னார். தீரனை குறிவைக்கவில்லை. ஆனால் தீரன் சொன்ன வார்த்தை இங்கே கனவேருக்கு இது இருக்கும். ஒரு கேள்வி கேட்டால் இப்படி பார்த்துட்டு தான் சொல்கிறது. என்ன கேட்டீங்க என்று திருப்பி சொல்கிறது. மேக் ஷோ பண்ணி கொள்வது. இங்கே ஒருத்தர் கேட்க ஆக்கள் இல்லையாண்டு. சரியா? இப்போ செம்மணி பற்றி உங்களுடைய முடிவு என்னன்னு கேட்குறோம். உடனே பொறுங்கோ இப்படி எல்லாம் பார்த்துட்டு என்ன கேட்டீங்க, அதுபோல தான் தீரன் ஏதோ சொல்ல நினைச்சிங்க. இல்ல அதே உங்களுக்கு அது கேட்டதோ தெரியல. தர்மி உடனே சொன்னா இல்ல நான் கேட்டது கொண்டுதான் இருக்கிறேன். இல்லை, எப்ப என்னுடைய சுயரூபம் சுயமான நான் யார் என்பது என்னுடைய வாணிக்கு அல்லது என்னுடைய மகளுக்கு எப்போ தெரிய வரணும் என்று எதிர்பார்க்கிறோம். நேற்றா, இன்றைக்கு இப்பவா அல்லது நாளைக்கு எப்பவாவதா? நாளைக்கு எப்பவாவதா தான் இருக்கும். அப்படித்தான் வாழ்றோம். அது பிழை என்று சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் உருட்டினான். அது உண்மை. அது உண்மை என்றா வெளியில வரும்.
அதுக்காக வெளியில வர்றோம் சிறைச்சாலைகளுக்குள்ள போயிருக்கிறேன் இருக்கைக்கு வரவே வராது மோனா, சரியே வராது அப்படி சொல்ல. அதுதான் தனி மனிதனுடைய ஓம் மோகனாம் தர்ஷினியம் அந்த கேள்வியும் நெடுகாலமாக கேட்கப்படுகிறது. இதே மாதிரி பதில் தான் வந்து கொண்டும் இருக்குது. ஆனா நடப்பது வேறு மோகனா. நான் முன்னர் சொன்ன கதை தான் இன்றைய தினத்துக்கும் இந்த கதை சொல்றதுக்கு. அவர் சரியா மாடா உழைச்சி ஓடாய் தேய்வார். ஒரு கடை நடத்துகிறார். குடும்பத்தில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டார்கள், அவர்கள் திட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவர் தான் உழைப்பு. ஆனால் இவர் சொல்கிறார் இதை விட்டு எனக்கு வேறு வழி இல்லை. அப்போ நான் அது வருத்தத்தையும் தேடிக்கொண்டார். சொல்ல முடியாத ஒரு வருத்தம் கூட அவருக்கு வந்துட்டுது. அதுக்காகவும் போராடுறார். என்னை விட ஒரு 4 வயது குறைவு. ஒரு நாள் நான் சொன்னேன், ஒரு 5 நிமிடம் மனம் விட்டு கதையுங்க, ஏன் இந்த ஓட்டம்? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மனுஷி 2 பிள்ளைகள் அதில் நடுத்தெருவில் நின்று போனேன்னா உங்களுக்கு விளங்காதுண்டு. நான் அதை வச்சு 3 வருஷம் அவருக்கு பல கதைகளை சொல்லி வந்தேன். நான் இப்படி சொன்னாக்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோ இறந்தோ போனதுக்கு பிறகு அந்த மிகுதி குடும்பம் எவ்வளவு ஆலோலமாக வாழுதுன்றதை நிரூபிச்சு நான் கன்னடத்தில். சரியா? அந்த அம்மாக்கள், இந்த மூத்தோர்கள் இடத்துக்கு போனால் வயது போன அம்மாக்கள் நான் இருந்து காட்டுறேன். சரியா? இப்படித்தான் இருப்பார்கள். இப்படி காலையெல்லாம் விரித்து கொண்டு இருப்பார்கள் கதையில். சரியா? நீங்கள் வேண்டாம் போய் பாருங்க. நான் சிலரிடம் பேட்டி கண்ட போது பதில் சொல்லவில்லை. சாப்பிட்ற நேரம் பாருங்கம்மா, மொபைல் ஒன்றும் இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணல, இன்னும் இவ்வளோ ஒய்யாரமாக இருக்கிறீங்களேன்னு கேட்க கண்ணீர் வரும். கணவனோடு இருக்கும்போது இப்படியெல்லாம் செய்ய முடியாது. அவருக்கு பிடிக்கும், ஆனால் ஊர் என்ன சொல்லுமென்றதுக்காக நாங்கள் அடக்கி வாழ்ந்தோம். இப்போ 2 காலை விரிச்சிட்டு இருக்கிறீங்களேண்ட யார் கேட்குறது? இது இந்த வாழ்க்கை என்று அந்த அம்மாக்கள் 70, 80 தாண்டி சொல்லும்போது அது ஏன் 30, 40களில் நாங்கள் உணரக்கூடாது? இதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். உண்மையில கதை என்னன்னா, நீங்கள் 3 மாதம் சிவாஜினி 3 வருஷம் யோசிக்கணும். தர்ஜினி அவர்கள் நாளைக்கு 30 வருஷம் யோசிக்கணும் குரூம் போட்டு. ஏனென்றால் உங்களுக்கு புரியவே இல்லை வாழ்க்கை. அதுக்காக ஊரை விட்டு ஓடுறதோ, குடும்பத்தை குழப்பிட்டு ஓடுறதோ, அல்லது வேறு நாட்டில் போய் ஒழிச்சிருக்கிறதோ, காட்டுக்குள்ளே இருக்கிறதோ இல்லை. இருக்கிற இதே குடும்ப வாழ்க்கைக்குள்ள நானும் மற்றவர்களும் ஒரே அளவு சுதந்திரத்தோடு நாங்கள் வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அமுல்படுத்த தொடங்க வேணும். அது லேட் ஆகிட்டுது என்றாலும் பரவாயில்லை. இன்றைக்கு தானே வாழ்க்கை, இன்றையிலேருந்து தானே வாழ்க்கை. யாராவது மறுப்பீங்களா? இன்றையில அப்போ நேற்று சாப்பிட்டதுக்கு பிறகு நீ சாப்பிடவே கூடாது, இன்றைக்கு நீ சாப்பிடணும். என்ன பசி இருந்தே தொடங்கிட்டு. அப்போ ஏன் அப்போ ஒரு சொன்ன நீங்கள் கட்டுண்டு தான் வாழ்றேன்னு சிந்திக்க மன்னிக்கணும். இப்போ புரியுது, சிந்திக்க தொடங்கிட்டீங்கள். ஆனால் பதில் கிடைக்கும். அது பதிலும் கிடைச்சிருக்குது. அதை அமுல்படுத்த வழி தெரியாமல் இருக்கிறீங்க. சரி, நல்லது. ஒரு வரியில முடிக்கிறேன்னு இவ்வளவு தூரம் போயிட்டுது. நன்றி, மகிழ்ச்சி. சிந்திப்போம். இது கொஞ்சம் காலம் இடைவெளி விட்டு திருப்பி புதியவர்கள் வணக்கம்